டாக்டர்கிட்ட போயிருந்தார், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், கண் டாக்டர்கிட்ட போயிருந்தார். கண்ணெல்லாம் செக் பண்ணாரு. செக் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர் சொன்னாரு, இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது, இதுக்கு பேர் சிஆர்ஐன்னு பேரு, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் இன்ஜுரிஸ். இதுக்கு என்ன செய்யணும் டாக்டர் அப்படின்னு கேட்டாரு. நான் ஒரு டிராப்ஸ் தரேன், அந்த டிராப்ஸை எவ்ரி 2 hours நீங்க கண்ணில் போட்டுக்கிட்டே இருக்கணும்னாரு. அது என்னது அப்படின்னு நெட்ல போய் படிச்சோம். ஆர்டிபிஷியல் டியர்ஸ் அப்படின்னு அதுக்கு பேரு. இதுக்கு என்னதான் வழி? லைஃப் டைம் போட்டுட்டே இருக்க வேண்டியதான். எதனால? கண்ணில் கண்ணீர் சுரப்பிகள் ஒர்க் பண்றது இல்லை அப்படின்னாரு. ஊருக்கு போயிருந்தேன், எங்க பாட்டிகிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க, கண்ணில் கண்ணீர் சுரப்பி வருது, என்ன பண்ணாங்க? எங்க பாட்டி கண்ணப்புண்ணான்னு திட்டினாங்க. என்னது அப்படின்னாங்க. விடிகாலம்பரை எந்திரிச்சு காலில் செருப்பு போடாம அந்த புல் தரையில நட, அதுலயே இந்த ப்ராப்ளம் சரியாயிடும் அப்படின்னாங்க பாட்டி. பட் எனக்கு அது அன்னைக்கு புரியல. திருப்பி அதுக்கப்புறம் வந்து WHO ரிப்போர்ட்டை தேடி, நேச்சுரோபதி டாக்டரை தேடி, எல்லாரையும் தேடி கண்டுபிடிக்கும் போது ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. குளோரோஃபில் அப்படிங்கிற ஒரு விஷயம் சூரியன்ல இருந்து தாவரங்கள் இருக்குது, அது புல்லுல இருக்கு. காலில் செருப்பு போடாம நடக்கும்போது நம்ம குதிகால் வழியா அந்த குளோரோஃபில் உள்ள போய் நம்ம கண் பார்வையை சரி பண்ணுது. ஆக்சுவலா இது ஒரு சின்ன விஷயம். கிராமத்துல யார் வயலுக்கு போனாலும் செருப்பு போடாம நடக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த சயின்ஸ் சொல்லி தரல, ஆனா அவங்க நம்மள இயற்கையோட வாழறதுக்கு வழி கொடுத்தாங்க. ஆனா அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு சிஆர்ஐ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்ததுக்காக மருந்து போட்டுட்டு இருக்கிறோம். அதுக்கு பதிலாக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, புல் தரையில இருக்கணும், இயற்கையோட நம்ம இருந்தோம்னா ரொம்ப அருமையா இருக்கலாம். மிஸ் பண்ணிட்டோம், மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம தலைமுறையோட முடிஞ்சிட்டோம் இந்த அழிவெல்லாம். நாம புதுசா மரம் வைப்போம், இயற்கைக்கு போவோம், வெள்ளை சர்க்கரையை விட்டுருவோம், பனங்கற்கண்டுக்கு போவோம். இந்த மாதிரி இயற்கையா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா நம்ம ஊரை, நம்ம மண்ணை, நம்ம இனத்தை, நம்ம மரபை காப்பாற்ற முடியும். தமிழ் வாழ்க, வாழ்க வள.